வட கொரியா அதிகாரப்பூர்வமாக கொரியாவின் ஜனநாயக மக்கள் குடியரசு DPRK என்று அழைக்கப்படுகிறது. உலகின் மிகவும் அடக்கமான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. வட கொரியாவிலிருந்து வெளியேறுவதற்கான சிரமம் வெறும் புவியியல் இருப்பிடம் அல்லது உடல் தடைகளால் மட்டுமில்லை, அதற்கு பிறகு அரசியல், சமூக மற்றும் கலாச்சார காரணிகளின் சமநிலையினால் வட கொரியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது மிகவும் கடினமாக உள்ளது. இந்த கட்டுரை இந்த காரணிகளை விரிவாக ஆராய்ந்து ஏன் வட கொரியா வெளியேறுவதற்கு கடினமான நாடாக உள்ளது என்பதை பற்றி விவாதிக்கிறது. 1. முழுமையான கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு. வட கொரியா கிம் குலத்தால் நடத்தப்படும் கடுமையான முழுமையான அரசாங்கத்தின் கீழ் இயங்குகிறது. தற்போதைய தலைவராக கிம் ஜாங் உன் உள்ளார். அரசாங்கம் மக்கள் தொகையை அடக்கமான கண்காணிப்பு மற்றும் திசை திருப்பல் முறைமையினால் கட்டுப்படுத்துகிறது. அதற்கும் மேலாக துரோகம் மற்றும் தப்பிப்பதை தடுக்க வடிவமைக்கப்பட்ட கடுமையான சட்டங்களை கொண்டுள்ளது. நாட்டின் கண்காணிப்பு முறை மிகப்பெரியது மற்றும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் உள்ளும் பீறுகின்றது. அரசாங்கம் ஒரு பெரிய நெட்வொர்க் விரிப்புகள், பாதுகாப்பு முகவர்கள் மற்றும் இரகசிய காவலர்களை கைக்கொண்டு குடிமக்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கிறது. சாதாரண உரையாடல்களை கூட அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்படலாம். மேலும் தப்பிப்பதற்கு முயலும் அல்லது மந்திரமாக இருந்தாலும் எதிர்மறை கருத்துக்களை வெளிப்படுத்தியவர்கள் குரூரமான விளைவுகளுக்கு ஆளாகின்றனர். இந்த கண்காணிப்பு எல்லைகளிலும் பரவலாக உள்ளது. இராணுவம் மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு படைகள் ஒத்துழைத்து நாட்டை விட்டு வெளியேற முயலுபவர்களை மிக கடுமையாக கண்காணிக்கின்றனர். தப்பிக்க முயற்சித்தவர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்கிறார்கள். வெளியேற முயன்றவர்களை பிடித்து சிறைப்படுத்துதல், துன்புறுத்தல் மற்றும் மரண தண்டனை போன்ற பிரச்சினைகள் எதிர்காக்கின்றன. இந்த தண்டனைகள் தப்பியவர்களுக்கே மட்டுமில்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நிகழ்கின்றன. அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவர் அல்லது பிற நியாயங்கள் மூலம் சிதறடிக்கப்படுவர். இந்த கூட்டுத் தண்டனை கொள்கை ஒரு சக்தி வாய்ந்த தடையாக உருவாகிறது. ஏனெனில் தப்பிவிட விரும்புவோர் தாங்கள் மட்டுமல்லாமல் தங்களின் குடும்பத்தினருக்கும் ஏற்பட்ட சிக்கல்களை ஆராய்ந்து கவனிப்பது அவசியமாகிறது. 2. புவியியல் தடைகள். வட கொரியாவின் புவியியல் இருப்பிடம் தப்பிப்பதை இன்னொரு அடுக்காக கடினமாக்குகிறது. நாட்டின் வட எல்லையில் சீனா, வடகிழக்கில் ரஷ்யா மற்றும் தெற்கில் தென் கொரியாவுடன் எல்லைகள் பகிர்கின்றன. இவ்வெல்லைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி சவால்களை ஏற்படுத்துகின்றன. வட மற்றும் தென் கொரியாவிற்கு இடையிலான இவ்வெடுப்பில் உள்ள மாற்றக்கூடிய பகுதி DMZ உலகின் மிக கடுமையாக பாதுகாக்கப்பட்ட எல்லைகளில் ஒன்றாகும். இப்பகுதி நிலமைன்கள், திரட்டப்பட்ட கம்பி மற்றும் ஆயுத கையாளர்களால் நிரம்பியுள்ளது. அதனால் இதை கடக்க சாத்தியமில்லை. எல்லை பாதுகாப்பாளர்களால் உடனே சுடப்படுவது அல்லது நிலைமைனை தடுமாறி மிதித்து விடுவது என்பது தப்பிப்பதை பற்றி யோசிப்பவர்களுக்கு எப்போதும் உள்ள அபாயமாகும். வடக்கில் சீன எல்லையில் DMZ இலிருந்து குறைவாக பாதுகாக்கப்பட்டாலும் மிக கடுமையாக கண்காணிக்கப்படுகிறது. யாலு மற்றும் டுமென் ஆறுகள் வட கொரியா மற்றும் சீனாவுக்கு இடையேயான இயற்கை எல்லைகளை உருவாக்குகின்றன. தப்பிச் செல்ல முயலுவோர்கள் ஆறுகளை கடக்க முயலுகின்றனர். ஆனால் இந்த ஆறுகளை வட கொரிய எல்லை காவலர்கள் கண்காணிக்கின்றனர். மேலும் அவற்றை கடக்க மிகவும் அபாயகரமானது, குறிப்பாக குளிர்காலத்தில் ஆறுகள் உறையும் போது. மேலும் சீன அரசாங்கம் வட கொரிய தப்பிச் செல்லும் நபர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதுவதால் அவர்களை முறையாக திருப்பி அனுப்பும் கொள்கையை கடைபிடிக்கின்றது. சீனாவில் பிடிபடுபவர்கள் மற்றும் வட கொரியாவிற்கு திருப்பி அனுப்பப்படுபவர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள். அதில் தொழிலாளர்கள் முகாம்களில் சிறைப்படுத்தப்படுவது அடங்கும். அரசியல் மூளைக்குழப்பம் மற்றும் பிரச்சார செயல்பாடு. வட கொரிய அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டை கடுமையான அரசியல் மூளைக்குழப்பம் மற்றும் பிரச்சார செயல்பாடுகள் மூலம் நிலைநிறுத்துகிறது. சிறு வயதிலிருந்தே வட கொரியர்கள் கிம் குலத்தை மதிக்க கற்றுக் கொடுக்கப்படுகின்றனர் மற்றும் வெளிநாட்டை, குறிப்பாக தென் கொரியா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகியவற்றை எதிரிகளாக காண வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகின்றனர். இந்த மூளைக்குழப்பம் அரசின் மூலம் நிர்வகிக்கப்படும் ஊடகம் மூலம் தொடர்ந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதில் அரசு சாதனைகள் மற்றும் வெளிநாட்டின் ஆபத்துகளை பற்றி அடிக்கடி கூறப்படுகின்றன. இந்த மூளைக்குழப்பம் கடந்து செல்ல மிகவும் கடினமான ஒரு மனவழுக்கரை உருவாக்குகிறது. பல வட கொரியர்கள் தங்கள் நாட்டின் எல்லைகளுக்கு அப்பால் என்ன உள்ளது என்பதில் உண்மையாக பயப்படுகின்றனர். வெளிநாடுகளில் வாழ்க்கை மிகவும் கடினமானது மற்றும் ஆபத்தானது என பிரச்சாரத்தில் நம்புகின்றனர். ஆட்சியின் கதைக்கு சந்தேகம் கொண்டிருப்பவர்களும் கூட வெளிநாட்டில் எதிர்கொள்ளக்கூடிய அபாயங்கள் மற்றும் அதில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து பயப்படுகின்றனர். 4. அரசாங்க கட்டுப்பாட்டு பொருளாதார கசப்புகள் மற்றும் வளங்கள் பற்றாக்குறை. வட கொரியாவின் பொருளாதார நிலைமை வெளியேறுவதற்கான சிரமத்தை மேலும் அதிகரிக்கிறது. உலகின் மிகவும் ஏழையான நாடுகளில் ஒன்றாக உள்ளது. பரவலான வறுமை மற்றும் உணவு குறைபாடுகள் உள்ளது. அரசு பொருளாதாரத்தின் அனைத்து அம்சங்களையும் கட்டுப்படுத்துகிறது மற்றும் பல வட கொரியர்கள் தங்கள் வாழ்க்கை முறைகளை அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றனர்.
இந்த பொருளாதார சார்பு வெளிவருவதற்கு தேவையான வளங்களை கையாண்டு கொள்ளும் அரிதாக்குகிறது. டிஃபெக்டர்கள் தங்கள் தப்பிப்பை ஏற்படுத்துவதற்கு எல்லை காவலர்கள் அல்லது கடத்தல் நபர்களுக்கு அதிக அளவு லஞ்சம் செலுத்த வேண்டும். ஆனால் சராசரி வட கொரியர் மிகவும் குறைவாக சம்பாதிப்பதால் இவ்வளவு லஞ்சத்தை பெறுவது பெரும்பாலான குடிமக்களுக்கு சாத்தியமில்லை. அரசாங்கம் நாட்டின் உட்பகுதியில் சரியான முடிவுகளை செய்ய உத்தரவுகள் முறைப்படுத்துகிறது. ஒரே பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வதற்கு அனுமதிகள் தேவைப்படுகின்றன. இந்த கட்டுப்பாடு தப்பிப்போக விரும்புவோருக்கு எல்லை பகுதிகளில் செல்வதை மிகவும் சிரமப்படுத்துகிறது, மேலும் தங்கள் தப்பிப்பு திட்டங்களை மேலும் சிக்கலாக்குகிறது. 5. சர்வதேச தனிமைப்படுத்தல் மற்றும் ஆதரவு குறைவு. வட கொரியாவின் சர்வதேச தனிமைப்படுத்தல் தப்பிப்பதற்கான சிரமத்தில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. நாட்டின் வெளிநாடுகளில் மிக குறைவான கூட்டுறவுகள் உள்ளன மற்றும் அதன் குடிமக்களுக்கு வெளிநாட்டு தூதரகங்கள் அல்லது சர்வதேச அமைப்புகள் மூலம் உதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளன. சீனா அல்லது மற்ற 3ஆம் உலக நாடுகளில் சென்றடையும் டிஃபெக்டர்கள் தங்களின் சீரமைப்பு அல்லது அகதி தகுதி பெறுவதில் பெரும் சவால்களை சந்திக்கின்றனர். பல நாடுகள் சீனாவை அடிப்படையாக கொண்டு வட கொரியர்களை அகதிகளாக அங்கீகரிக்கவில்லை மற்றும் பியாங்கியாங்கிலிருந்து உள்ள தூதரக அழுத்தங்களின் காரணமாக அவர்கள் உதவியை வழங்க தவறுகின்றனர். இதனால் டிஃபெக்டர்கள் அடிக்கடி மறைவு வாழ்க்கையில் இருக்கின்றனர், தொடர்ந்து கைது மற்றும் நாடு திருப்பப்படுவதை பயந்து வாழ்கிறார்கள். 6. கலாச்சார மற்றும் குடும்ப உறவுகள். கலாச்சார மற்றும் குடும்ப உறவுகளும் வட கொரியர்களை வெளியேற விடாமல் தடுப்பதில் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றன. வட கொரிய சமூகம் குடும்பம் மற்றும் அரசுக்கான விசுவாசத்தை மிகுந்த முக்கியத்துவம் தருகிறது. அரசு இந்த கலாச்சார மதிப்புகளை தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தும் முறையாக பயன்படுத்துகிறது. தப்பியவர்களின் குடும்பங்களை தண்டிக்கும் வகையில் நிபந்தனை செய்து அதனால் அவர்கள் தப்பிப் போக விரும்புவதை தடுக்கிறது. பல வட கொரியர்கள் தங்கள் குடும்பங்களை விடுவதில் தயக்கம் காட்டுகின்றனர். தாங்கள் தப்பிச் சென்றால் அவர்கள் குடும்பம் கடுமையாக தண்டிக்கப்படும் என்று அறிந்துள்ளதால் அரசின் கூட்டுத் தண்டனை கொள்கை ஒரு திட்டமிடப்பட்ட உத்தியாக உள்ளது. அது பயமும் மற்றும் குற்ற உணர்வையும் தப்பிப்போக விரும்புவோரின் மனதில் விதைத்து அவர்கள் தங்கள் குடும்பத்தின் விதிக்கு பொறுப்பானவர்கள் என்று உணரும்படி செய்கிறது. வட கொரியாவில் இருந்து வெளியேறுவதன் சிரமம் பல காரணிகளின் நுட்பமான கலவையின் விளைவாகும். அதில் அரசின் முழுமையான கட்டுப்பாடு, புவியியல் தடைகள், அரசியல் மூளை குழப்பம், பொருளாதார கசப்புகள், சர்வதேச தனிமைப்படுத்தல் மற்றும் கலாச்சார மற்றும் குடும்ப உறவுகள் அடங்கும். இந்த ஒவ்வொரு காரணிகளும் வட கொரியர்கள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கும் போது எதிர்கொள்ளும் கடுமையான சவால்களுக்கும் நிபந்தனைகளுக்கும் பங்களிக்கின்றன. பல வட கொரியர்களுக்கு தப்பிப்பது என்பது வெறும் தங்கள் தாய்நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு முடிவு அல்ல, ஆனால் அது ஒரு உயிரும் மரணமும் இருக்கும் சூதாட்டம். அதில் மிகப்பெரிய அபாயங்கள் உள்ளன. தோல்வியின் குரூரமான விளைவுகள், அரசின் மூலம் விதிக்கப்பட்ட பயம் மற்றும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவின் குறைவு வட கொரியாவை வெளியேறுவதற்கான கடினமான நாட்டாக ஆக்குகிறது. இவை அனைத்திலும் கூட சில வீரச் சிக்கல்களுடன் கூடிய நபர்கள் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை ஆபத்தில் நின்று வட கொரியாவின் எல்லைகளுக்கு அப்பால் சுதந்திரம் மற்றும் சிறந்த வாழ்க்கையை எதிர்நோக்குகின்றனர்.